நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பார்க்க போகிற செய்தி, நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு நாம் காசாவினுடைய நிகழ்வுகளாக என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக காசாவை முழுமையாக அழித்து அங்கே தனது போர் மண்டலமாக மாற்றுவதற்காக அவர்கள் இராணுவ படைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள், உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். காசாவினுடைய சிட்டியை அழிப்பது, மக்களை தென்பகுதியிலே அவர்களை அனுப்பி அங்கிருந்து முழுமையாக ரஃபாவின் வழியாக வெளியேற்றி மண்டலத்தை கைப்பற்றுவார். இது ஒரு நீண்டகால வலதுசாரிகளின் திட்டம். அமெரிக்காவினுடைய மைக்ரோ ரூபியோ மற்றும் கிடியன் ஷார் ஆகிய ரெண்டு பேரும் போய் என்ன சொன்னாங்கன்னா, சாத்தியமே இல்லை, பலஸ்தீனம் என்கின்ற ஒரு தேசம் இனி உருவாகாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்ததை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்குடைய செய்தியில், நியூயார்க் டைம்ஸ் செய்தியில், யூதர்களுடைய இராணுவம், ஐடிஎஃப்டைய இராணுவம் மிக கடுமையாக சோர்வடைந்திருப்பதாகவும், அதே போன்று கடந்த காலங்களில் ஓராண்டுகளுக்கு முன்பு 100 பேர் கொண்ட குழுக்கள் தற்போது அது 60 பேர் கொண்ட குழுவாக மாறியிருக்கிறது என்கிற அளவிற்கு மிகுந்த பலகீனம் அடைந்திருப்பதாகவும் கூட நியூயார்க் டைம்ஸ் செய்தியிலே தெரிவிக்கிறது. அடுத்து, அவர்கள் இந்த பலகீனம் அடைந்ததற்கான காரணம், இராணுவ வீரர்கள் தற்போது போருக்கு தயாராகவில்லை, போர் செய்வதற்கு அவர்கள் வரமறுப்பதையும் கூட நியூயார்க் டைம்ஸ் சொல்லி காட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 100 கம்பெனி, தற்போது 60 ஒரு கம்பெனியில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருப்பார்கள், அது பற்றிய குறிப்பு நமக்கு இல்லை. அப்போனா 100 கம்பெனினா 1,00,000 அப்படியெல்லாம் இருப்பார்கள். ஒரு கம்பெனியில் 100 பேர் அப்படின்னா 10 கம்பெனி அப்படின்னா 1000 பேர், 100 கம்பெனினா 10,000 பேர் அப்படின்னு இருப்பாங்க. இது ஒரு கம்பெனியில் 500 பேர் இருக்கலாம். அப்போ 50,000 படை வீரர்கள் இருந்திருக்கலாம். அந்த 50,000 படை வீரர்களில் அது கிட்டத்தட்ட 60 குழுக்களாக மாறி இருக்கிறது என்றால், அவர்களில் மீதியானவர்கள் பலியாகிவிட்டார்களா, மீதி இராணுவ வீரர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் மௌனமாகத்தான் இருக்கிறார்களே தவிர, யூத நாட்டிலிருந்து இது குறித்த எந்த ஒரு பதிலையும் நாம் எப்போதும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் உண்மையான நிகழ்வு. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த படைகள் எக்ஸ்ஹாஸ்டன், டிராப் அவுட் என்ற வார்த்தையை தெளிவாக, அதாவது ரொம்ப சோர்வடைந்து அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அல்லது தப்பியிருக்கிறார்கள். அதை பற்றிய செய்திகள் இப்படித்தான் வரும். எக்ஸ்ஹாஸ்டன் அண்ட் ட்ராப் அவுட் ஃப்ரம் பேட்டில் ஃபீல்டில் இருந்து அவர்கள் சோர்வடைந்த நிலையிலே வெளியேறியிருக்கிறார்கள். இதில் அடுத்த செய்தியில் தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் தொடர்கிறது. த ரிசர்வ்ஸ்ட் ஆர்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதையும் பதிவு செய்கிறார்கள். யூனிட்ஸ் ஆர் டிப்ளீட்டட், இட் மீன்ஸ் அவர்கள் சிதைந்து, அழிந்து, குறைந்து அல்லது எல்லாம் முடிந்து விட்டது. டிப்ளீட்டட் வித் அப் டு த ஹாஃப் நாட் ரிப்போர்ட்டிங் ஃபார் த டியூட்டி. அவர்கள் பணியிலே ஈடுபடுவதற்கான அந்த வலிமை குறைந்து, சிதைந்து, அழிந்து, எல்லாம் முடிந்தது என்பதுதான் அவர்கள் அந்த செய்தியில் கருவுருவாக்கம். இதில் 40லிருந்து 50% ரிசர்வ் ஆர்மி நாட் ரெடி டு என்டர் வார் ஜோன். நியூயார்க் டைம்ஸினுடைய நேற்று முன்தினம் ஆகஸ்ட் 28 வந்த செய்தி. அவர்கள் 40 இருந்து 50%, பாதிக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வரவே மறுக்கிறார்கள். டிப்ளீட்டட், எல்லாம் முடிஞ்சது என்ற வார்த்தையும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கிறது. ஏராளமான வீரர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். போரை பற்றி
அவர்கள் கூறும்போது வார் இஸ் நாட் நோ லாங்கர் ஜஸ்ட் நியூயார்க் டைம்ஸுடைய இந்த இன்டர்வியூன்ஸ் போர் இனி சாத்தியமில்லை. அவருடைய வார் நோ லாங்கர் இனி தொடராது, அது சாத்தியமில்லை. நிச்சயமாக வெறுமை மட்டுமே இருக்கிறது. அதர்ஸ் ரிப்போர்ட்லி த ஃபேஸ்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போருக்கு போக மாட்டோம், போரும் இனி சாத்தியமில்லை என்ற கருத்தின் வருகின்ற போது மற்றவங்க அந்த ரிசர்வ் ஆர்மி சொன்னதாக நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா பெனால்டிஸ் அண்ட் த ஷார்ட் பிரிசன், எங்களுக்கு அபராதத்தை விரித்து குறைந்த கால சிறை தண்டனை சென்டென்ஸ் ஃபார் ரெஃப்யூசிங் டு தி டியூட்டி, அந்த இராணுவ பணியில் ஈடுபடாதனால எங்கள்கிட்ட பெனால்ட்டி வாங்கி குறைகால டியூட்டியில் சிறையில் அடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு குறுகிய சிறை தண்டனை பெற்றதாகவும் கூட நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கிறது. அப்போ யாருமே போருக்கு இல்லை. மறுபடியும் அந்த செய்தியில் தொடர்கிறது. 100 கம்பெனிகள் 60 கம்பெனிகளாக மாறியிருக்கிறது. அதே சமயம் பெரும்பான்மையான பணியாளர்கள் கடந்த வருடம் பணியாற்றிய ஹாஃப் அவர்களுடைய டீம் த ஷோட் அப் பணியை உதறி தள்ளியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். இதற்கிடையில் மக்கள் புரட்சி 3 லட்சம் 2 லட்சம் என 8 லட்சத்திற்கு மேற்பட்ட புரட்சி, எதிர்க்கட்சிகளினுடைய வலிமையான வார்த்தைகள், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்கள், 80,000 வீரர்கள் இருப்பதாக அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் டினைடு தயர், அதாவது இந்த வார் ஜோனில் என்ட்ரு பண்ணுறதை அவங்க மறுக்கிறாங்க. இதனால் ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது இஸ்ரேல் ஆர்மியினுடைய தலைமை பொறுப்பாளர் போருக்கு அவர் தயாராகவில்லை, இருந்தாலும் போர் செய்கிறார். இதற்கிடையில் இஸ்ரேலுடைய ஆர்மி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் இருந்து அவர்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது எப்படி வெளியிடுவாங்க? அமெரிக்காவில் அவங்க வேறு பணியில் இருப்பாங்க. இந்த ரிசர்வ் ஆர்மியாக இருந்தாலும் காம்பேட் ஜோனில் ஃபீல்டில் இறங்கக்கூடியவர்கள் வலிமையான பயிற்சி பெற்றிருப்பார்கள். ஆனால் அது கூட இல்லாமல் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கு இடையில் கிட்டத்தட்ட 1,30,000 ரிசர்விஸ்ட் வுட் பி நீடட் ஃபார் காசா சிட்டி ஆப்ரேஷன். இவ்வளோ பேர் தேவை இருக்கான், இவ்வளோ பேர் இல்லை. ஆனால் இதுக்கு இடையில் கடந்த ஏப்ரல் மாதம் 1000த்திற்கு மேற்பட்ட ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் அரசுக்கு எதிராக ஒரு லெட்டரை அனுப்பினார்கள். அதையும் நாம் சொல்லியிருந்தோம். அதில் ரிசர்விஸ்ட் ஏராளமானவர்கள் கையெழுத்திட்டிருப்பதையும் அச்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று ஆக்கிரமிப்பு காசாவினுடைய பணிகள் தோல்வியில்தான் முடியும் என்பதும் தெரிந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே நேற்று முன்தினம் ஆம்பூஸ் தாக்குதல்களிலே கொலைவெறி தாக்குதல்கள், சுருக்கி சொல்ல போனால் கொரில்லா தாக்குதல்கள், அவர்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர்கள் ஆம்பூஸ்லேருந்து உள்ளே இருந்தெல்லாம் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியும் அவர்கள் கஸாவிலே வெற்றி பெற முடியாது, கஸாவி உள்ளே என்றாக முடியாது, என்றானாலும் மரண படுகொலியிலே தள்ளப்படுவார்கள் என்பதை அதுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நோ லாங்கர் வார் ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நமக்கு வெளியாக இருக்கிறது. அடுத்து அட்லாண்டா நாளிதழ் இந்த கருத்து என்னென்று தெரியல, ஹமாஸ் கூட 90% ஃபோர்ஸ் ஹமாஸ் த கெப்பாசிட்டி ஆஸ் அன் ஆர்கனைஸ்டு த ஃபோர்ஸ் த மோர் த 90% டிகிரேட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு ஒழுங்கமைப்பாக இல்லையோ என்ற கருத்தையும் அட்லாண்டா தனக்கு சொல்லியிருக்கிறது. வழக்கம் போல் இஸ்ரேல் ஹமாஸ்ட்டு வெறும் 1000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 பேர் இருந்தால் எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல? எப்படி உன்னுடைய உயிர்கள் மெர்கோவா டேங்கர்ஸு அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் கேரியரு எல்லாமே இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்று முன்தினம் கூட ஆட்களை ஒரு கட்டடத்திற்குள் வைத்து அழித்தார்களே, 1000 பேரை வைத்து எப்படி அழிக்க முடியும்? இது ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்றைக்கு ஏமன் தலைநகரில்
அதனுடைய இஸ்ரேலுடைய மிக கொடூரமான தாக்குதலில் ஏமன் சனாமிதான தாக்குதலில் தற்போதைய ஹவுதிகளின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய அஃபிஷியல் மற்றும் பிரதமர் அல் அஹமது அல் ஹா கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அகமது அல் ஹாசாவுடைய இந்த கொலை ஏமனை ஹவுதிகளை பயங்கரமாக தூண்டியிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் நிலைகளிலே இஸ்ரேல் குண்டு வீசி இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் வாழுகிற இடங்கள் பெட்ரோல் பங்கர்களிலே குண்டு வீசியிருக்கிறார்கள். சனாவில் 10க்கு மேற்பட்ட தாக்குதல்களிலே குடியிருப்பு பகுதியிலிருந்து 4-5 பேர் இறந்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே பலஸ்தீனம் 2 மற்றும் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் தாக்குவோம் என அப்துல் மாலிக் சையத் ஹவுதி அல் ஹவுதி அப்துல் மாலிக் அல் ஹவுதி உடைய வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. அவர்களை புதிய ஆயுதங்கள் நாங்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாஃபா மற்றும் அஸ்கலான் பகுதிகளில் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட சைரன் ஒலிகள் தொடர்ந்திருக்கிறது. மக்கள் தப்பி ஓட்டம். இந்த பலஸ்தீனம் 2 பாலிஸ்டிக்ஸ் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் அட்டாக்கின் மூலமாக இது ஒரு கிளஸ்டர் ஏவுகணை ஏமன் குடியிருப்பு பகுதியில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். காசாவில் இனப்படுகொலைக்கு எதிராக ஏமன் ஹவுதிகள் தாக்குதலை இன்னும் தொடர்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்குடைய செய்தியில் நாம் முக்கியமாக பார்ப்பது நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி. 100 கம்பெனிகள் 60 கம்பெனிகளாக குறைந்திருக்கிறது. போரிட மறுப்போர்களை சிறையில் தள்ளுகிறார்கள். போரிட மறுப்போர்களுக்கு பெனால்ட்டி போடப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் பிரான்சிலிருந்து படை வீரர்களை வரவழைக்க முயற்கிறார்கள். 1,30,000 ரிசர்வ் ஆர்மி அவர்களுக்கு தேவை. ஆனால் பாதி கூட தற்போது இல்லை. ஆக இந்த சூழ்நிலைகள் மிக டிப்ளீட்டட், எக்ஸ்ஹாஸ்டட், அவர்களுடைய மனோநிலை மிக சோர்வடைந்து மிகவும் வலிமையற்ற நிலையில் இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது. அதே சமயம் நியூயார்க் டைம்ஸுக்கு பேட்டி கொடுத்த இராணுவ வீரர்கள் கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வழக்கம் போல பெஞ்சமின் நிதானியாகவும் அவரது ஆதரவாளர்களும் இனி பேட்டி கொடுப்பார்கள். இவ்வளவு பெரும் சிக்கலில் இது சாத்தியமில்லாத ஒரு போராக ஒட்டுமொத்த சியோனிச இராணுவம் தோல்வியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நியூயார்க் டைம்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.